சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணவர்கள் முக்கால்வாசி பேர் பாஜகவை சேர்ந்தவர்கள், இந்து அமைப்புகளை மட்டுமே சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அமைச்சருக்கு சேகர்பாபு அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியுமா? 1926 சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டுமே இல்லை, தேவஸ்தானத்துக்கு சொந்தம், மலை யாருக்கு சொந்தம், அந்த பகுதிக்குள்ளே அரசு நிலங்கள் இருந்து அரசுக்கு சொந்தமான 1926 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம். அது 1926 அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட். 30 நாள் சபார்டினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி, ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க. 1931 ஃபைனல் ப்ரிவி கவுன்சில், அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்டு. ப்ரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிக தெளிவாக, இது முழுமையாக சப்பார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம், இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம். அதோட பிரச்சனை முடிஞ்சுது. அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சி அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்றை கோயிலினுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில். எனக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை. அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1931 ப்ரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து ஒரு படிக்கட்டும். இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. மேலே காவல்துறை அனுமதிக்கிறாங்க, அவங்க போய் சாப்பிட்றாங்க, ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க. ஒரு எம்பி மேலே நடவடிக்கை எடுக்க துப்பில்லை அவருக்கு. இன்றைக்கி சேகர்பாபு அவர்கள் வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க, இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். அதான் நேற்று நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா, சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 350 பேர்த்துக்கு மேலே வீட்டில் நைட்டு 2 மணியிலிருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சுருக்கிறீங்க. நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு. ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. தெருவில் எங்கள் ஆளுகளை பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் 10 பேர் கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா? அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று 350க்கும் மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு. ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க, மக்கள் நாயகர்களை அவங்கள கொண்டு வர்றேன். அதே நேரத்தில் இந்த காவல்துறை எங்கே பயன்படுத்தி இருக்கணும்? 4 மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்கே போச்சு உங்களுடைய கௌரவம், உங்கள் வீரமெல்லாம்? 1 மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் மக்கள் நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன், நான் சிவபக்தன்னு சொல்லி தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா, சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் இதில் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார்? இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பவர் யார்? இதை முதல்ல சேகர்பாபு அவர்கள், ரகுபதி அவங்க வச்சுக்கணும். இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுற்றுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும். இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கேன், அமைச்சராக இருக்கேன். எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால் எம்எல்ஏவாக இருக்கேன், அமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டுவோம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியாக இருக்கணும். அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா விற்றவங்களா? இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்களாம் முருகப்பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் நான் தப்பானவங்களா? இன்றைக்கி நான் முதலமைச்சருக்கு சொல்கிறேன், தமிழகத்தில் லோக்சபா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. அதில் கவனம் கொடுங்க. 2021 தமிழ்நாட்டில் NDPS யாரெல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக 2021 போடப்பட்ட வழக்கு 9632 பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கோம், NDPS கேஸ். இதே 2022 எவ்வளோ போட்டிங்க? திமுக 588. 2023 எவ்வளோ போட்டிங்க? 421. 2024 எவ்வளோ போட்டிங்க? 113. வெக்கமா இல்லையா?
ஒரே ஒரு வருஷத்தில் 2021 கஞ்சா வழக்கு NDPS 9632 வழக்கு போட்டிருக்கோம். 2022, 23, 24 3 ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமாக போட்டப்பட்ட வழக்கு 1122. எப்படி கஞ்சா எங்கே கட்டுப்படி இதுவாகும்? எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க? இன்னைக்கு கஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலேயே தெரியுது, லட்சணம் தெரியுது. NDPS நீங்கள் கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது. இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா? அதை விட்டுட்டு 350 பிஜேபியினுடைய வீட்டில் போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில் வைப்பேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதில் வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாமல் வீரவசனம் பேசி கொண்டு திரிகின்றார். அதனால் இரும்பு கடம் கொன்று அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சிங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கு. எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும்னு எங்களுக்கு தெரியும். பொறுத்துக்கிட்டு இருக்கோம். தார்மீக ரீதியாக கோர்ட் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதுபடி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போகக்கூட இல்லை. அதனால் இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. அதனால் நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்கிறேன். அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டியிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுறவங்கள்ட்ட சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பஸ்ஸை உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில் அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தில் இன்றைக்கி பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனையை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமாக சும்மா அங்கிறது திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போகிறக்கு அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது? அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதையெல்லாம் பார்த்து மாதிரி நீங்கள் கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட். மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால், முருக பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப கேட்குறேன். அதனால தான் விலாவரியாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து. அதனால் காவல்துறையை NDPS கேஸுக்கு அங்கே அனுப்புங்க. வெறும் 1122 கேஸ் போட்டு வச்சுருக்கிறாங்க 3 வருஷத்தில். ஒரே வருஷம் 9632 அங்கே போடுங்க, சந்தோஷப்படுறோம். அந்த வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது, தொண்டர்கள் மீது காட்டாதீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.